காவல் நிலையம் வந்த பெண்ணை கண்ணிய குறைவாக நடத்திய காவல் ஆய்வாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நில பிரச்சினை தொடர்பாக தந்தை மற்றும் சகோதரனுக்கு எதிராக சென்னையைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரிக்கச் சென்ற தன்னை கண்ணிய குறைவாக நடத்தியதாகவும் அவமரியாதை செய்ததாகவும் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தமூர்த்திக்கு எதிராக பிரியதர்ஷினி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மாடு முட்டியதில் 6 போலீசாரும் போலீசார் தாக்கியதால் 7 விவசாயிகளும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காங்கேயத்தை அடுத்த பகவதிபாளையம் பிரிவு பகுதியில் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவத்தில் விவசாயிகள் மாடுகளை அவிழ்த்து விட்டதால் 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் 3 பெண் காவலர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். இத்துடன் போலீசார் தாக்கியதால் 7 விவசாயிகள் காயமடைந்தனர். இவர்கள் அனைவருக்கும் காங்கேயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.